ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم إلى آخر الآية. صدق الله العظيم. عن أبي بكر الصديق رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم الزمان قد استدار كهيئته يوم خلق الله السماوات والأرض السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مضر الذي بين جماد الآخر وشعبان. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு காலங்களுக்கு, நேரங்களுக்கு, நாட்களுக்கு, மாதங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வால படைக்கப்பட்ட காலங்கள், நேரங்கள், நாட்கள், மாதங்கள் ஒவ்வொன்றும் கண்ணியமானது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால படைக்கப்பட்ட காலங்கள், நேரங்கள் கண்ணியமானதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுல மிகவும் சிறந்த நாட்களை எங்களுக்கு சொல்லி காட்டுறான், மிகவும் சிறந்த மாதங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுறான், மிகவும் சிறந்த நேரங்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லி இருக்கிறான். படைக்கப்பட்ட நேரங்கள்ல, காலங்கள்ல, மாதங்கள்ல எது சிறந்த நேரம், எது சிறந்த மாதம், எது சிறந்த நாள் என்பதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் விளங்கப்படுத்தி இருக்கிறான். உதாரணமாக 7 நாட்கள் அல்லாஹு தஆலாவால படைக்கப்பட்டது. 7 நாட்களும் கண்ணியமானது. 7 நாட்கள்ல ஒவ்வொரு நாட்கள்லையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயங்களை படைத்திருக்கிறான். ஆனா 7 நாட்கள்ல மிகவும் சிறந்த ஒரு நாள் தான் ரஈசுல் ஐயாம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய தினம். அதிகமாக துஆக்கள் கபூலாக கூடிய ஒரு நாள், அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய நாள், அதிகமான பதாயில்கள் நிறைந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய தினம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே 7 நாட்கள்ல மிகவும் சிறந்த நாள் மற்றைய நாட்களை விட வெள்ளிக்கிழமையுடைய தினம். அதே போல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா
நேரங்கள்ல மகரிபுடைய நேரம், அசருடைய நேரம், இஷாவுடைய நேரம் எல்லா நேரங்களும் கண்ணியமானதுதான். ஆனா மிகவும் சிறந்த ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். 7வது வானத்தில் இருந்து அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு வந்து ஒவ்வொரு மனிதன் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அதுக்காக வேண்டி மற்ற நேரங்கள் அது விசேஷம் இல்லை என்ற கருத்தல்ல, விசேஷமான நேரங்கள்லையும் மிகவும் விசேஷமான ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த வகையில அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்கள் துனியால ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறான். இந்த 12 மாதங்கள்ல அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக விளங்கப்படுத்துறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் அது அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள். இந்த 4 மாதங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரும். துல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியானது. ஆனா இன்னும் ஒரு மாதம் இருக்குது, இது ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட ஒரு மாதம், அது ரஜபுடைய மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தி இருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய கண்ணியமான ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். 7வது மாதம் ஜாஹிலியத்துடைய காலத்தில இருந்து கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஜாஹிலியத்துடைய காலம், மடைமைத்தனத்துடைய உச்சகட்டம் வாழ்ந்த மக்கள் அந்த காலத்துல இருந்து கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஏன் ரஜபுடைய மாதம் வந்துட்டா யுத்தம் செய்து கொள்ள மாட்டாங்க, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், கொலை செய்ய மாட்டாங்க. அத மற்ற காலங்கள்ல செய்ய இயலும் என்ற கருத்தல்ல. இந்த மாதம் வந்தா விசேஷமாக இந்த விடயங்கள் அமல் செய்வாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 பேர் ரோட்ல சண்டை பிடிக்கிறாங்க. அதிகமா சுத்திக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்ப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. இதே 2 பேர் பள்ளியுள்ளுக்கு சண்டை பிடிக்கிறான். இப்ப மக்கள் வந்து பேசுவாங்க. போடுற செயல் ஒன்றுதான், செய்யக்கூடிய செயல் ஒன்றுதான், ஆனா செய்யப்படக்கூடிய இடம் வித்தியாசமே. 2க்கும் கண்ணியம் இருக்குது. அதே போலதான் மற்றைய நாட்கள் அநியாயங்கள் செய்யக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, அமல்களை விசேஷமாக செய்யணும். ஆனா ரஜபுடைய மாதம் வந்துட்டா இந்த விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அதுவும் ஜாஹிலியத்துடைய காலத்துல வாழ்ந்த மக்கள் கவனம் செலுத்துவாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ரஜபுடைய மாதத்துக்கு 17 பெயர்கள் இருக்குது. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க ரஜபுடைய மாதத்துக்கு 14 பெயர்கள் இருக்குது. இன்னும் சில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரஜபுடைய மாதத்துக்கு 4 பிரபல்யமான பெயர். முதலாவது பெயர் ரஜப், 2வது பெயர் ரஜபே முதர், 3வது பெயர் ரஜபே முத்தாஹிர், 4வது பெயர் ரஜபே முஹாலி. இந்த 4 பெயர்கள் சமூகத்துல பிரபல்யமான பெயர்கள், ரஜபுடைய மாதத்துக்கு விசேஷமான பெயர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல 2 முக்கியமான கோத்திரங்களையும் தான். இந்த 2 கோத்திரத்துக்கு மத்தியில் ஒரு சின்ன டிபேட் ஒன்று இருந்துச்சு, சின்னொரு வாக்குவாதம். முதர் என்று சொல்லக்கூடிய கூட்டம் சொன்னாங்க, ரஜபுடைய மாதம் அது ஷஅபானுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் இடைப்பட்ட மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஆனா அடுத்த கூட்டம் சொன்னாங்க, அந்த கூட்டத்திட பேர் ரபீஆ, இந்த கூட்டம் சொன்னாங்க ரஜபுடைய மாதம் இருக்குதே அது ரமதானுடைய மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, முதர் என்று சொல்லக்கூடிய கோத்திரம் இந்த கூட்டத்தார் தான் சரியா சொல்றாங்க, ரஜபுடைய மாதம் என்றது ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட 7வது மாதம், இதுதான் ரஜபுடைய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய நேரம். நான் இந்த ஹதீஸ் ஆரம்பத்துல சொன்னேன், அர்-ரஜப் முதரல்லதி என்பதாக பாவிப்பாங்க. முதர் கோத்திரம் சொன்ன அந்த வார்த்தை தான் சரியானது. ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட மாதம் தான் ரஜப், 7வது மாதம். இஸ்லாமிய ஆண்டுடைய கணிப்புடைய அடிப்படையில 7வது மாதம் ரஜபுடைய மாதத்துல தான் நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம் ரமதானுக்கு தயாராக கூடிய ஒரு மாதம்.
சொல்லுவாங்க ரஜப் ஷஹருல்லா, அது அல்லாஹுடைய மாதம். ரமலானுக்கு நாங்க எல்லாரும் விதைகளை விதைக்க கூடிய மாதம். ரமலான் நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதம். அதனுடைய விதைகளை விவசாயம் செய்யக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய அமலை கொஞ்சம் எடுத்து பாரு. இந்த ஹஜ்ஜுடைய அமல் எப்பையில இருந்து ஆரம்பம் என்றா, எப்ப நோம்புடைய கடமை முடியுதோ, நோம்பு பெருநாள் முடிஞ்ச நாள்ல இருந்து, அந்த நாள்ல இருந்து ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி ஒரு மனிதன் இஹ்ராம் கட்டலாம். அல்லாஹ் அதுதான் குர்ஆன்ல சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்றது 1-2 நாட்கள் அல்ல, அது சில மாதங்கள். அதுதான் அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஒரு அமல் முடிஞ்சிட்டா, ரமலான் முடிஞ்சிட்டு நோம்பு, அடுத்த கடமை ஹஜ். நீங்க ஹஜ்ஜுக்கு எப்ப தயாரிப்பு செய்யுங்க? 2 மாசத்துக்கு முன்னால தயாரிப்பு செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு 2 மாதம் ஈக்குது, நோம்பு இப்பதான் முடிஞ்சிக்குது. நோம்பு பெருநாள் முடிஞ்சதோடு அனுமதி ஈக்குது. ஏன்? ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யுங்க. ஹஜ்ஜு முக்கியமான அமல். 2 மாதத்துக்கு முன்னால இருந்து தயாராகுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போலதான் ரஜபுடைய மாதம் இருக்குது, ரமலானுக்கு தயாரிப்பு செய்ய வேண்டிய மாதம். ரமலானுக்காக வேண்டி நாங்க தயாராக கூடிய மாதம் அது ரஜபுடைய மாதம். 2 மாதங்களுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுல ஷஅபான்ல எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம் 7வது மாதம் இருக்குது. இந்த 7க்கு விசேஷமாக இஸ்லாம் பேசுது. 7க்கு விசேஷமான சில குறியீடுகள், குறிப்புகள் இஸ்லாத்துல இருக்குது. நாங்க எடுத்து பார்க்கணும், இந்த 7 ஏன் விசேஷம்? 7வது மாதம் ரஜபுடைய மாதம். அதே போல 7 வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான், 7 பூமியை படைத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய கடமை எடுத்து பார்த்தா தவாப் 7 தான், தொங்கோட்டம் சஇ 7 தான் ஓடும். கியாமத்துடைய நாள் அர்ஷுடைய நிழல்ல 7 கூட்டத்தார்கள் தான் நீப்பாங்க. அல்லாஹ் 7 நாட்களை தான் படைத்திருக்கிறான். ஷைத்தானுக்கு 7 கல்லு தான் அடிக்கும். இந்த 7 என்றது இஸ்லாத்துல விசேஷமான ஒரு எண். இந்த 7வது மாதம் தான் ரஜப் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ஏன் மிஹ்ராஜுடைய பயணத்துல தொழுக கடமையாக்கப்பட்ட மாதம் இது. இதை விட என்ன சிறப்போடும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் எல்லாரும் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பேசுறோம், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பேசுறோம், அவர்களுடைய சுன்னத்துக்களை பேசுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த தாயுடைய வயிற்றில உதித்த மாதம் தான் ரஜபுடைய மாதம், உருவாகின மாதம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுக்கு முன்னால 2 மாதங்களுக்கு முன்னால நாங்க ரமலான் எதிர்பார்க்கிறோமே, இது ஒரு முஃமினுடைய ஒரு சிஃபத். இது எப்படி தொழுகைக்கு முன்னால ஒரு மனிதன் தொழுறதுக்காக வேண்டி பள்ளிக்கு வந்திருக்கிறார், தொழுகைக்கு முன்னால தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறாரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்கு முன்னால எந்த மனிதன் தொழுகையை எதிர்பார்த்திருப்பானோ இது ஒரு முஃமினுடைய ஒரு சிஃபத். இது முஃமினுடைய ஒரு தன்மை. இது தொழுகைக்கு முன்னால தொழுகையை எதிர்பார்த்து வாரது. அதே போலதான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுக்கு முன்னால ரமலானை எதிர்பார்த்தவர்களாக ரஜபுல நாங்க அமல்களை செய்யறோமே, இதுவும் ஒரு முஃமினுடைய ஒரு சிஃபத். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நன்மையை எதிர்பார்க்க கூடிய விஷயத்துல மலாயிக்காமார்கள் அந்த நன்மையை எழுதுறதுக்காக வேண்டி போட்டி போடுவாங்க. அவ்வளவு விசேஷமான ஒரு விஷயம்தான் நன்மையை எதிர்பார்க்கிறது, ரமலானை எதிர்பார்க்கிறது, தொழுகையை எதிர்பார்க்கிறது. இதை எதிர்பார்க்கிறது ஆசை ஆர்வத்தோட. இதுக்கு மலாயிக்காமார்கள் இந்த நன்மையை எழுத போட்டி போடுவாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம், எந்த காலத்துக்கும் நாங்க செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸுப்பு தஹர், காலத்துக்கு ஏசவானம். காலம் என்றது அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான்.
இரவ கொண்டு வாரது உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவ கொண்டு வாரதும் அல்லாஹ்தான், பகல கொண்டு வாரதும் அல்லாஹ்தான். காலத்துக்கு ஒரு நாளும் ஏசவானம், சூடான காலத்துக்கு ஏச போவானம், சரியான சூடுனா. குளிரான காலத்துக்கு ஏசவானம், சரியான கூதலப்பா. சொல்றது வேற, ஆனா சில மக்கள் ஈக்கிறாங்க மழை பெஞ்சாலும் பதுவா செய்வாங்க. நோட் பண்ணி பாருங்க, சில மக்களுக்கு மழை பிடிக்காது, சில மக்களுக்கு வெயில் பிடிக்காது, சில மக்களுக்கு சூடு பிடிக்காது, சில மக்களுக்கு குளிர் பிடிக்காது, பதுவா செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்துக்கு ஏசவான. தபூக்குடைய யுத்த நேரம் சஹாபாக்கள் ஈகிறாங்க, முனாஃபிகீன்கள் இவங்களுடைய உள்ளத்துல தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வராங்க. சொல்றாங்க, இந்த சூடு நேரமா யுத்தத்துக்கு போகணும், இவ்வளவு சூடாக ஈக்குது, இந்த சூட்டுல யுத்தம் செய்யணுமா? இந்த நேரம் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குறான். சஹாபாக்களுடைய ஈமான் அகல இங்கல உசுப்ப பார்க்கவானம். நபியே நீங்க சொல்லுங்க, குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்துடைய சூடு இதை விட கடினமா இருக்கும் என்று அவங்களுக்கு சொல்லுங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஷைத்தான் ஈகிறானே, ஷைத்தான் ஒரு நன்மையுடைய வடிவத்திலையும் பாவம் செய்ய தூண்டுவான். நன்மைதான் ஒரு அமலுடைய வடிவத்துல ஒரு அமல தடுக்க பார்ப்பான், இன்னும் ஒரு அமல. உதாரணமாக கந்தக்குடைய யுத்தம் நடக்குது, இந்த சம்பவத்தை தெளிவா கேளு. கந்தக்குடைய யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிடுறதுக்காக வேண்டி போறாங்க யுத்தத்துக்கு. இந்த நேரத்துல அந்த சஹாபி ஒரு காரணம் சொல்றான், குர்ஆன்ல இந்த சம்பவத்தை கொண்டு வரான். ஒரு காரணம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், கந்தக்குடைய யுத்தம் நடக்கக்கூடிய இடம் இருக்குது, இந்த இடத்துல ரோம் பாரிசுடைய பெண்களுடைய நடமாட்டம் அதிகமா ஈகுது. நாங்க யுத்தத்துக்கு போறோம் தான், ஆனாலும் மனிதர்கள் ஏதாவது உள்ளத்துல சஞ்சலங்கள் வந்தா நாங்க ஜினால விழுந்துடுவோமோ என்ற ஒரு பயம் ஈக்குது உள்ளத்துல. அதனால யா ரசூலல்லாஹ், என்னைய இந்த யுத்தத்துக்கு கூப்பிடவானம், ஏண்ட உள்ளம் பலஹீனம், நான் செல்றதுக்கு ஜினா செஞ்சிடுவனோ என்ற ஒரு பயம் வருவது, அதனால என்னைய நீங்க கூப்பிடவானம், நான் பாவத்திலேருந்து என்னைய பாதுகாக்கணும், நான் வீட்டுல இருக்கிறேன். இவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னைய யுத்தத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபித்னால மட்டும் போட்டுடவானமே, ஃபித்னா குழப்பத்துல நீங்க போட்டுடவானம், யுத்தம் யுத்தம் என்று. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சில நேரங்கள்ல யோசிப்போம், அந்த சஹாபி சொன்னே சரிதான், பெரிய ஒரு பாவம் ஜினா, இந்த பாவத்துல விழுந்துடாம அவர் அவரையே பாதுகாக்கிறாரு, வீட்டுல ஈக்கிறேன்னு சொல்றாரு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹ் இறக்குறான், யா ரசூலல்லாஹ், அவருக்கு நீங்க செல்லுங்க, அலா ஃபில் ஃபித்னதி ஸகது, ஃபித்னால நீங்க புழுத்தட்ட தேவல்ல, அவர் ஏற்கனவே ஃபித்னால புழுந்துதான் நீங்கிறார். அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க தஃப்சீருடைய உலமாக்கள், ஜிஹாத் என்றது, யுத்தம் என்றது இஸ்லாத்துல பெரிய ஒரு அமல். இந்த அமல ஒரு நன்மையுடைய ரூபத்துல கூட ஷைத்தான் தடுப்பான். அப்படிதான் சில பொடிய மாறிக்கிறான், மதரசாக்கள் ஓதுவான், 6 வருஷம் ஓதினத்துக்கு பின்னால வந்து சொல்லுவான், ஹஜ்ரத் உலமாக்களை பத்தி எங்களோட உஸ்தாத்மாரை பத்தி குறை பேசி படுவது, அதோட நான் நீண்டுட்டேன், அதுக்கு மேல இல்ம தொடரப்படாது. ஏன் 7 வருஷம் ஓதின ஆலிம், அந்த அமல ஷைத்தான் செய்ய விட மாட்டான், நன்மையுடைய ரூபத்துல தடுப்பான். அத போலதான் ரஜபுடைய மாதம் வந்துட்டா, ரஜபுடைய மாதம் வரலாறு தெரியாதவர்கள் 1000 பேசுவாங்க, அவ்வளவு விசேஷமாக நாங்க எடுக்கணுமா, ரஜப் அவ்வளவு விசேஷம் ஒன்று இல்லை, இப்படி 1000 பேசுவாங்க. வரலாறுகளை எடுத்து பாருங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறுகள்ல எவ்வளவு விஷயங்கள் எழுதி இருக்கிறாங்க. ரஜபுடைய மாதம் வந்துட்டா ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் பல இடங்கள்ல புகாரி ஓத ஆரம்பிப்பாங்க. கேட்டு பாருங்க, பழைய மனிதர்கள் கிட்ட புகாரி ஓதுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. புகாரி அதிகமா கிழக்கு மாகாணங்கள்ல ஓதுவாங்க, புகாரிய ஓத ஆரம்பிப்பாங்க, அதனுடைய தமங்களை ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? இது யமன்ல இருந்து வந்த ஒரு பழக்கம். இது ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு இந்த புகாரி கிரந்தத்தை அதிகமா ஓதுவாங்க, பல இடங்கள்ல ஓதுவாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு வரலாறு சொல்லி முடிச்சு கொள்றேன். ரஜபுடைய மாதம் பலஸ்தீன் எங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் அக்ஸா
இது முஸ்லிம்களுடைய பூமி, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சாரா 2 பேரும் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். அவங்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி லயா, இந்த 2 பேர் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். நபிமார்களால சூழப்பட்ட இடம் பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால வந்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க வாழ்ந்த பூமி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கபர் இருக்கக்கூடிய பூமி பலஸ்தீன். அதுக்கு பின்னால வந்த நபிதான் யஸா யூஷா என்பதாக சொல்லுவாங்க. இந்த நபி வாழ்ந்த இடம் யூஷா இப்னு நூன், இந்த நபி வாழ்ந்த இடம் பலஸ்தீன். அதுக்கு பின்னால தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 30 வருஷமாக வாழ்ந்த இடம் பலஸ்தீன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஜின்களை வச்சு கட்டினாங்க. அதுக்கு பின்னால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸால ஒரு பகுதியில தான் பிறந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய வரலாற்று பூமி பலஸ்தீன். மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உடனடியாக வானத்துக்கு அல்லாஹ் எடுக்கல்ல. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. முதலாவது அல்லாஹ் எடுத்தான் எங்க தெரியுமா? அவங்களோட இடத்துல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தான். வந்ததுக்கு பின்னால பலஸ்தீன்ல இருந்துதான் மிஅராஜுடைய பயணம். டைரக்டாக மிஅராஜ் அல்ல. முதலாவது மஸ்ஜிதுல் அக்ஸா நீங்க பார்க்கணும் நபிமார்களுடைய எல்லா விஷயத்தையும். அதுக்கு பின்னாலதான் எடுத்தாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹயாத்ல பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படல. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலம், ஜாபியாவுடைய யுத்தம், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த 2 சஹாபாக்கள் முன்னுக்கு தலைமை தாங்கி நடத்தி யுத்தம் செஞ்சாங்க. இந்த நேரம் முஸ்லிம்களோட கையில பலஸ்தீன் வருவது ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு இருந்து ஹிஜ்ரி 400 வரைக்கும் முஸ்லிம்களுடைய கையில பலஸ்தீன் இருந்துச்சு. தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமை தாங்கி பலஸ்தீன்ல இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 400க்கு பின்னால பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பெரிய ஒரு கூட்டம் மாறாங்க, வந்து பலஸ்தீன்ல முஸ்லிம்களை அட்டாக் பண்றாங்க. ஏன் இந்த சம்பவம் செல்றேன்னு கடைசியாக விளங்கும். அதுக்கு பின்னால முஸ்லிம்களை அட்டாக் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால 70,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 70,000 முஸ்லிம். அந்த பிரெஞ்சு நாட்டுடைய அந்த தலைவன் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, சொன்ன வார்த்தைய, நான் என்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு முஸ்லிம்களுடைய ஜனாதா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இருந்துச்சு, ஏண்ட குதிரையை நான் எடுத்துக்கொண்டு போனேன், ஏண்ட குதிரையுடைய முட்டுக்கால் அளவுக்கு ரத்தம் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்நிய மக்களுடைய கையில போச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுத்து 90 வருஷமா அதானும் இல்ல, தொழுகையும் இல்ல. 90 வருஷம் லேசான காலம் அல்ல. ஒரு ஜெனரேஷன் ஃபுல்லா தொழுகை இல்ல, அதான் இல்ல, ஒன்றும் இல்ல. இதுக்கு பின்னாலதான் அந்த காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் சலாஹுத்தீன் அய்யூபி. இவர் யாரு தெரியுமா? நூர்தீன் ஜம்கியுடைய மாணவன். அந்த காலத்துல அந்த பீரியட்ல வாழ்ந்தவர். எடுத்து பாருங்க வரலாறுகளை. சுப்ஹானல்லாஹ், இந்த நூர்தீன் ஜம்கியுடைய மாணவன் சலாஹுத்தீன் அய்யூபி. இவர் என்ன செய்யறாருண்டா, அந்த பலஸ்தீனுக்கு வந்து பெரியோர் முஸ்லிம்களுடைய படையை திரட்டி கொண்டு இப்ப போறாங்க பலஸ்தீன்ல அந்த பிரெஞ்சு நாட்டவர்கள் ஆங்கிலேயர்களை அட்டாக் பண்றதுக்கு. இந்த நேரத்துல தான் டர்னிங் பாயிண்ட், முக்கியமான விடயம். இவங்க போறாங்க, பெரியோர் படை எடுத்துக்கொண்டு கிதாபுல எழுதுறாங்க, இந்த இடத்துல சலாஹுத்தீன் அய்யூபி முன்னுக்கு வந்து அந்த பிரெஞ்சு நாட்டுடைய தலைவண்ட களத்தை மட்டும்தான் வெட்டினான். கிதாபுல எழுதினாங்க. ஏன் தெரியுமா வெட்டினாங்க? இவன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுத்ததுக்கு பின்னால மிம்பர் கேறி சொன்னான், ஒரு நேரம் வரும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன கபரை தோண்டுவேன், ஜனாதா வெளியே எடுக்காம விட மாட்டேன். நான் சேலஞ்ச் பண்ணினான்.
இந்த கோபம் சலாஹுத்தீன் அய்யூபி வந்து அதுக்கு பின்னால் அவனுடைய களத்தை வெட்டினாங்க, கொலை செஞ்சாங்க. மத்தும் படி கிதாபுகள்ல வரலாறுகளை எடுத்து பாருங்க, ஒரு கொலை சரி செய்யல. ஏன்? பெரிய முஸ்லிம்களுடைய பட சுவரா யுத்தம் செஞ்சா வெத்துவாங்க. ஏன் கொலை செய்யல தெரியுமா? கிதாபுல உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரே ஒரு காரணம், ரஜபுடைய மாதம். சுபஹானல்லாஹ், ரஜபுடைய மாதம் கண்ணியப்படுத்தினார். வரலாறு தெரியாதவங்க வேண்டியதை பேசட்டும், வேண்டியதை செய்யட்டும். இஸ்லாம் திணிக்கிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். வரலாறு தெரியா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன பெரிய ஒரு கூட்டமும் அஹ்லாக்க மட்டும்தான் காட்டினாங்களே தவிர யுத்தம் செய்யல, அநியாயம் செய்யல, பொருட்களை சேதப்படுத்தல. ஏன் தெரியுமா? நபியுடைய ஒரு வாக்கு இருக்குது, ரஜபுடைய மாதத்துக்கு சங்க கொடுங்க, கண்ணியமாக நடங்க ரஜபுடைய மாதம். அந்த ஒரே ஒரு காரணம், சலாஹுத்தீன் அய்யூபி யுத்தம் கூட செய்யல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, என்ன செல்ல வாரோம் என்றா அப்படியான புனிதமான மாதத்துலதான் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம். அமல்களை பாதுகாத்துக்கோங்க. ஒவ்வொரு ஜனாதாக்களும் படிப்பினையா எடுங்க. எங்கட வாழ்க்கையில என்ன அமல் செய்யறோம், வாழ்க்கையில படிப்பினையாக எடுங்க. கேட்டா சொல்லுவோம், ரமலான் எத்தனை வருஷமா காண்றீங்க? 40, 50, 60, 70, 80 வருஷம் என்ற வாழ்க்கையில ரமலான். 80 வருஷம் ரமலான்ல எத்தனை பாவத்தை உட்டிக்கிறீங்க என்ற ஒரு கேள்வியை முன் வச்சா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லலும்? இத்தனை பாவத்தை உட்டிக்கிறது ஜவாபு சொல்ல முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பெரிய ஒரு பாக்கியம் ரஜபுடைய மாதம். அதிகமாக அமல்கள் செய்வோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், ரமலான் எதிர்பார்ப்போம். அத்தோட குறிப்பாக மிக முக்கியமான ஒரு விடயம் தான், இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பின்னால மஸ்ஜித் ஹொரையத்துடைய ஜும்மா மஸ்ஜிதுல இருந்து பானந்துர அந்த மஸ்ஜிதுல இருந்து ஒரு வசூலுக்காக வேண்டி வந்திருக்கிறான். ஏனென்றா அந்த மஸ்ஜிதுடைய முன்னுக்கு இருக்கக்கூடிய காணி எடுத்து மஸ்ஜிதை கொஞ்சம் விரிவாக கெட்டுறதுக்காக வேண்டி ஒரு சதக்கா என்ற அடிப்படையில இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. சதக்கா என்றது லேசான அமல் இல்ல, ரஜபுடைய மாதம். எங்களால ஏழுமான ஒரு சதக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பறவை முட்டையிடக்கூடிய அளவு யாரு மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ சொர்க்கத்துல அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு ஊட்ட கெட்டுவான். சுப்ஹானல்லாஹ். பறவை முட்டைடுறது 1 கிலோமீட்டர் இடம் தேவையா? எனக்கு ஏலும் ஒரு செங்கல் எடுத்து கொடுக்க, எனக்கு ஏலும் ஒரு சிமேந்தி மூட்டை எடுத்து கொடுக்க, ஒரு தாச்சி மண் ஏலும் எடுத்து கொடுங்க. அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு ஊட்ட பொறுப்பெடுக்கிறான். நான் கேட்டு ஏன் நீ என்ன மஸ்ஜிதுக்கு உதவி செஞ்சவன்? சதக்கா என்றது லேசான அமல் கிடையாது. பஞ்சபூதங்கள் 5 விடயங்களை விடவும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியால அல்லாஹ் படைத்திருக்கிறான் மலைகள், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களை விட பலமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய சதக்கா என்பதாக சொன்னான். எனவே அந்த மஸ்ஜிதில இருந்து வந்திருக்கிறாங்க, ஓலால முடியுமான உதவிகளை, சதக்காக்களை, ஹதியாக்களை, தான தர்மங்களை அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து உதவி செய்யுங்க. ரஜபுடைய மாதம் பல்மடங்கு நன்மைகளை தேடுறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யாழ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு